Hamilton.blogspot.in. With Cardinals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding their cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding their cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Right at this moment, wanna fly so high. வேண்டைன் மெக்காடிமோவை அபகரிக்க ஆரம்பிச்சுட்டான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவோன்னு அவன் ரொம்பவே எதிர்பார்த்தான். ஆனா அதுக்கு பதிலா ரயன், இசபெல் அப்புறம் நான் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கருப்பு கண்ணாடிக்கு எதிராக செயல்படணும்னு முடிவு பண்ணோம். அந்த நேரத்துல தான் நான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். கனவு போன என் அப்பா தான் மெக்காடிமோஸ உருவாக்குனாரு அப்படிங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட அப்பா கருப்பு கண்ணாடிக்கு தெரியாம மெக்காடிமோஸ பத்தின ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அவரை தவிர அது வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இசபெல் மட்டும் அந்த ரகசியத்தை பத்தி எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கா. உண்மையிலேயே அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இசபெல், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய அப்பா தான் மெக்காடிமோவை உருவாக்கி இருக்காருன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்கள வேற உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா, நம்ம 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பா அதை காப்பாத்த போராடுவோம். ஒரு வழியா நாங்க தேடின ஒரு விஷயத்தை இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இவனுடைய பிரதர் டொனாட்டோஸ். ஆனா துரதிருஷ்டவசமா டொனாட்டோஸை டேம் பண்ணி வச்சிருந்தாங்க. வேண்டைன் அவனை மொத்தமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தான். இதே வேலையா தான் கருப்பு கண்ணாடி முதல்ல இருந்தே இருந்திருக்கான். கண்டிப்பா வேண்டைனோட மோதி நான் டொனாட்டோஸை திரும்ப கொண்டு வருவேன். பெபல் அண்ட் கேரியான். மெக்காடிமோஸை கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஜேசன் கிட்ட 7 இருக்கு, ரயன் கிட்டயும் 7 இருக்கு, என்கிட்ட 5 தான் இருக்கு. மொத்தமா 19 இருக்கு. இப்ப கருப்பு கண்ணாடி டீம் காப்ளின் 3 தான் வச்சிருக்காங்க. பிராண்டன் கிட்ட 6 இருக்கு, மொத்தமா 9 இருக்கு. சோ மொத்தமா 28 மெக்காடிமோஸ். இன்னும் ஏதாவது இருக்கா என்ன? சரிதான். என்னோட அப்பாவும் டாக்டர் பிராங்க்லின் என்ன சொன்னாங்கன்னா 30 மெக்காடிமோஸை உருவாக்கி இருக்காங்களா. அப்படின்னா இதை தவிர இன்னும் 2 மெக்காடிமோஸ் இருக்காங்க. அவங்க யாரும் தெரியுமா உனக்கு? தெரியும், பெபல் அண்ட் கேரியான். பெபல் அண்ட் கேரியானா? சொல்லணும்னா அவங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்துல நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். மத்த மெக்காடிமோஸ் மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆபத்து வந்துருமான்னு பயந்தாங்க. ஒரு சமயம் எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் நடந்துச்சு. அப்படியா? என்ன பந்தயம்? அந்த பந்தயத்துல நான் தோத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சரி பண்ணாரு. என்னோட டீம் மேட்ட பத்தி இப்படி சொன்னதை என்னால தாங்கிக்கவே முடியல. அதுதான் உண்மை கிங் ஜாஸ். கோவப்படாத. மொத்தத்துல மெக்காடிமோஸ் எல்லாரும் ஒருத்தர் க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல மெக்காடிமோஸ்குள்ள சண்டைகள் எதுவும் வரவே கூடாது. சரியா சொன்ன. கருப்பு கண்ணாடி அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 மெக்காடிமோஸையும் நாம கைப்பற்றி ஆகணும். அப்படின்னா நம்ம உடனே போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நம்ம போய் உடனடியாக அவங்களை தேட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் போய் அவங்களை கண்டுபிடிப்போம். வாங்க. எங்க இருந்துமே சிக்னல் கிடைக்கலையே. நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு பார்க்கும்போது அநேகமா அவங்க எங்கெங்கயாவது தான் இருக்கணும். இசபெல், நம்ம வேற எங்கேயாவது தேடி பார்த்தா என்ன? நல்ல யோசனை தான். கண்டிப்பா அவங்க எங்கேயாவது தான் இருக்கணும். போ வாங்க. ஒண்ணுல உங்களுக்கு அது நல்லா தெரியுமா? சரி, நன்றி. அப்படின்னா நீங்க யாரையும் பார்த்தது இல்லையா? ஆமா, வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாம். ஓகே, வாங்க போலாம். இங்க சிக்னல் எதுவுமே இல்ல गाइस. அப்படின்னா நம்ம அந்த பக்கமா போய் தேடி பார்க்கலாமா?
எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்க பபிளையும் கேரியானையும் தேடி வந்திருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவங்க கருப்பு கண்ணாடியை தோக்கடிக்க ஒரு முடிவோடு தான் இறங்கி இருக்காங்க. அறிவே இல்லாதவனுங்க. ஹே, நாங்க உங்களை ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னது? உயிருள்ள பொம்மைக்காரங்கிற விஷயத்த பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட போப்பா, சும்மா கதை விடாத. சொல்றது நம்புங்க. பதில் சொல்லுங்க. நாங்க ஒண்ணு விளையாட்டு கேட்கல, சீரியஸா கேக்குறோம். இன்னும் சில பேர் இதத்தான் கேட்டாங்க. இன்னும் சில பேரா? யாரு? அதான் தெரியல. இதுக்கு முன்னால் நாங்க அவங்கள பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? வந்தது ஒருத்தரா 2 பேரா? அவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. தங்கச்சியா இருக்கலாம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அது தானே? ஆமா, அவங்க ஏதோ பேர் சொன்னாங்க. பெபல் அப்புறம் கேரியான். அநேகமா இவங்க பேசுறது டேனா அப்புறம் அவ பிரதரை பத்தி கூட இருக்கலாம். அப்படின்னா டேனாவும் அவளோட பிரதரும் கூட வேற உலகத்துல இருந்து வந்திருக்காங்களா? இந்த மாதிரி இங்க நிறைய பசங்க சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. சரியா சொன்ன. அப்ப நம்ம எல்லாரும் அவங்கள முதல்ல தேடி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன பண்றது? நான் இப்ப மிகப்பெரிய பலசாலி ஆகணும். அது எப்படி ஆகிறதுன்னு வழி சொல்லு. கேரியான் இல்லனா பபிள், அவங்க 2 பேர்ல நீ யாராச்சும் ஒருத்தரை டேன் பண்ணி ஆகணும். அவங்க தான் மெக்காடமோ ஆஃப் த டார்க்னஸ். கேரியான் அப்புறம் பெபெல்லா. மெக்காடிமோஸ்ல டார்க்னஸ் நான் எப்படி கண்டுபிடிக்காம விட்டுட்டேன்? இப்ப எனக்கு அவங்கள பத்தி சுத்தமா தெரியாத. நான் எப்படி அவங்கள தேடி கண்டுபிடிப்பேன்? ஆனா டோபி நீ நீ யாரு? நீ பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கதான் வந்திருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? இது கேரியானாச்சே. கேரியானா? இத நீங்க எனக்கு தரீங்க, ஓகே. ஆனா நான் அதுக்குள்ள எங்க போனாரு? ஒருவேளை நான் சொல்றவங்க 2 பேரையும் நீ டேம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேமர் உன்னோட டார்க்னஸ் டீமோட சேர்ந்துருவான். வேணா டோபி, இது ஆபத்தானதா இருக்கும் போல இருக்கு. அவங்க தானே சொன்னாங்க டேம் பண்ண சொல்லி. அவன் தானே தேடி வந்து இத கொடுத்துட்டு போயிருக்கான். நீயே பாரு. இததான் நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆமா, இது பார்க்க நல்லதா இருக்கு. இதுல பிரச்சனை எதுவும் இல்ல. பட்டைய கலப்பலாம். என் கிட்ட கேரியான் இருக்கான். இத வச்சு ஜேசன் நான் தோக்கடிச்சிட்டு எவனை சொந்தமாக்கிப்பேன். அப்பவா உடனே கிளம்பலாம். டீம் காப்ளின் நம்பர் 1 நான் தான் டாபி. டீம் காப்ளின் நம்பர் 2 கியூட்டி பை டீனா. நாங்க 2 பேருமே கருப்பு கண்ணாடியை சேர்ந்தவங்க. மோதி பாருங்க. நான் உன்னை முழுசா நம்புறேன் கேரியான். நான் சொல்றத கேளு. என்ன சொல்லு? ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்ப செஞ்சே ஆகணும். இப்பவே நான் இவனை ட்ரை பண்ணி பாக்கணும். இப்பவே வா. ஆமா, நீயும் நானும் சேர்ந்து ஒரு சண்டை போட்டா என்ன? அது எதுக்கு? உன் கூட நான் ஏன் சண்டை போடணும்? சும்மா ஒரு பயிற்சி தான். இவனுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாக்கணும். அதுக்காக தான். என்ன சொல்ற? சரி வா. வா, ஆரம்பிக்கலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. இப்போ சண்டை போட ரெடியா இருக்கேன். சரி, ஆரம்பிக்கலாம். செட் அப் ரெக்கார்ட். செட் அப் ரெக்கார்ட். அவனை நீ விடக்கூடாது. அவனை போட்டு மொத்தமா அழிச்சிடு. மெக்காடமா பூம். உன்னால முடியும்.
மெக்காடமோஸ் போ. ஆர்மி அடே இது என்னது? நம்மளோட எதிரி, நீ பயப்படாத. ஓ டாபி, நீ இப்ப எதுக்காக காத்துட்டு இருக்க டேனா? இதுக்கு மேலேயும் ரேடார் சிக்னலை டிடெக்ட் பண்ணலன்னா கருப்பு கண்ணாடி அவங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? கிட்டத்தட்ட அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்றது கேளுங்க ஜெய்சன். சொல்லுங்க. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. உன்னை காணான்னு உன்னோட அம்மா வருத்தத்துல இருக்காங்க. இருது. சரி சரி, எனக்கு புரியுது. அப்புறம் நீ கிளம்பிடு ஜேசன். இத பத்திலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, சீக்கிரமா போ. நம்ம நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன்னு. ஒரே நேரத்துல பல தாக்குதல் பண்ணு, உன்னால முடியும். பார்த்து ஜாக்கிரதை, உனக்கு ஒண்ணும் ஆகல. நீனா பின்வாங்காத, ஆவேசமா சண்டை போடு. என்னோட இறுதி தாக்குதல், போய் அவனை தாக்கு. அவன் அழிச்சிடு. நம்ம சக்தி என்னன்னு இப்ப காட்டலாம். இறுதி தாக்குதல், தொடர்ந்து தாக்குதல் பண்ண, அதுவும் விடாம. பார்த்து ஜாக்கிரதை. என்ன ஆச்சு டாபி உனக்கு? நீ ஏன் இவ்வளவு கோவமா செயல்படுற? இனி அப்படிதான் இருக்கணும். சண்டை போடும்போது கோவப்படுறது இயல்பு. பரவாயில்ல, நல்ல விஷயம். நீ நல்லாவே விளையாடுற. நீ ரொம்ப வேகமா இருக்க, கேரியான். இனிமே பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அடேங்கப்பா, நீ பேசுவன்னு எனக்கு தெரியாது. சரிதான், இது ஒரு நல்ல ஆரம்பம். அதாவது கேரியான் அவங்க நிரூபிச்சுட்டான். நீ யாரு? டாபி, நீ இவர் வச்ச டெஸ்ட்ல ஜெயிச்சிட்ட. வேண்டேனா? ஜேசன், என்ன நடக்குதுங்க? அந்த மெக்காடமோவை கண்டுபிடிச்சிட்டியா ஜெய்சன்? இல்ல, இன்னும் கிடைக்கல. அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. நாங்க பிளே கிரவுண்டுக்கு போயிருந்தோம். எனக்கு என்னன்னா, மெக்காடமோஸ நாம மட்டும் தான் தேடுறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, டேனாவும் அவளோட பிரதரும் கூட தேடுறாங்க. அப்பனா தகவல் கரெக்ட் தானே? ஆமா, அன்னைக்கு அது அவங்களா தான் இருக்கணும். டேனாவும் அவ பிரதரும் அவங்களும் வேற்று உலகத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. அதான் உண்மை. அவங்க நம்மளுடைய எதிரிகள். என்னது? டேனா நம்மளோட எதிரியா? உண்மை சொல்லணும்னா எனக்கு பயமே கிடையாது. அவரும் வேற்றுலகவாசியா? நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதுங்க இங்கதான் இருக்கு, ரொம்ப தூரத்துல கூட இல்ல. இங்கதான் சிக்னல் காட்டுது. அவங்க கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்.
நீ ரொம்ப சரியா சொன்ன. ஓ, அங்க பாரு. டீம் காப்ளின் டாபியா? அப்படின்னா கருப்பு கண்ணாடி அதை ஏற்கனவே அபகரிச்சுட்டாங்க. டீம் காப்ளின் அதை கைப்பற்றுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. உன்னோட சகோதரி டீனா எங்க போயிட்டா? ஆ? யாரு நீ? ஏன் இங்க வந்திருக்க? என்ன நீ வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறல? நான் தான் கருப்பு கண்ணாடியோட கேப்டன் செரா டோப்போ. இவர்தான் டாப் ரேங்கிங் ஆபீசரா? டோப்போவா? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற 2 மெக்காடிமோஸ் அது எங்க கையில தான் இருக்கு. அது உனக்கு வேணும்னா என் ஆளுங்களோட சண்டை போட்டு நீ தோக்கடிச்சு எடுத்துக்க. நீ அதை கேட்டியா? இப்ப நாம என்ன பண்ணலான்னு சொல்லு இசபெல். நம்ம களமிறங்கிட வேண்டியதுதான். ராயன், இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கும் தான். அவங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அவங்க சண்டை போடுவாங்களா என்ன? சபாண்டன், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட சகோதரன் டோபோவோட சேர்ந்திருக்கான்ல, அதை விட மிகப்பெரிய பலம் வேற எதுவுமே இல்ல. உன் சகோதரனை நினைச்சு நீ சந்தோஷப்படு. நீ பயப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ரொம்ப நல்லது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல. 2 பேர் சண்டை போடுற பேட்டர். செட்டப் மேக்காட். செட்டப் மேக்காட். மல்டி அட்டாக்கு ரெடி ஆகு. மெக்காடிமோ போ. முழு சக்தியையும் வெளிப்படுத்த மெக்காடிமோ போ. இப்ப பாரு, கேரியான் மெக்காடமோ போ. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. மெக்காடிமோ போ. ஆரம்பிக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத இசபெல். பாய். எனக்கு தெரிஞ்சு அவன் தீய சக்தியா இருப்பான் போல இருக்கு. மெக்காடிமோ சக்தி வாய்ந்தவங்க. இவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. நான் முதல்ல போறேன், நீ என் பின்னாடியே வா. சரி, அதிரடி தாக்குதலுக்கு தயாராயிரு. சரி, ஓகே, 2ல 1 பாத்துடலாம். இப்ப என்னுடைய தாக்குதலை பாரு. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத, இப்ப பாரு. Very charge. தாக்குதல். வேகமா செயல்படு, யாரையும் விடாத. உன்னை நான் விட மாட்டேன். இப்ப பாரு, அவ்வளவு சீக்கிரமா நான் தூக்க மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. தாக்குதல் ஆரம்பி. Very close. தாக்குதலை எதிர்கொள்ளு. சின்ன புள்ளத்தனமான விளையாட்டு. இந்த மாதிரி வித்தைகளை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். இப்ப என்னோட தவறுகளை பாரு. Full strike.
இசபெல், இந்த தாக்குதலோட உங்க கதையை முடிக்கலாம். ஓகே, ஃபன்லெட்டிலிட்டி வேவ்ஸ் எல்லாம் தாக்குதல் பண்ணு. வேவ்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இப்ப இறுதி தாக்குதல். உன்னோட முழு பலத்தை பயன்படுத்து. மீடியோ ஸ்ட்ரைக். இப்போ உங்களுக்கு என்ன பண்ற பாருங்க, யாரும் தப்ப முடியாது. என்னுடைய இறுதி தாக்குதல். விடாம போராடு, தாக்குதல் பண்ணு. என்னாச்சு? என்னால நம்ப முடியல. அவனுக்கு நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. நான் அப்பவே சொன்னல, நீங்க தோத்து பின்வாங்க வேண்டியதுதானு. networkhamilton.blogspot.in சரி, இப்ப நான் உங்களுக்கு வழிவிடுற தலைவர் டோபோ. அழிச்சிடு. பார்த்து ஜாக்கிரதை. எதை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு மேலயே நீங்க ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ எங்க சக்தி என்னன்னு தெரிஞ்சுதா? இப்ப அந்த 2 மெக்காடிமோஸும் எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அவ்வளவுதான். மொத்தத்துல எல்லா மெக்காடிமோஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே மெக்காடிமோஸ்கான சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் ஹட்சன். I think I just figured out his weakness. Thanatos' weakness. Thanatos doesn't have a weakness. Are you gonna fight without using a single card? It's a dangerous attempt. But I'll prove this is a foolish mistake on your part. There's only one chance. Next on Turning Mechard, get Thanatos back. Mechanimal, go!